தீபக, இந்த கேமரா கண்டுபிடிச்சவங்க யாருப்பா? உனக்கு எதாவது தெரியுமா? யோ என்னய்யா காலையிலேருந்து உங்கள் ஆளுங்க 4 பேர் ஃபோன் பண்ணி கேமரா கண்டுபிடிச்சது யார், கேமரா கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறாங்க. என்ன விஷயம்? அது வந்து தீபக்கு, நான் இப்போ என்ன அது சொல்கிறதுன்னா, யோ தெரியுமையா, அவதூறு பேசினார்னு சவுகு சங்கரை தூக்கி உள்ளே போட்டிங்க. அடுத்தது வீடியோ எடுத்தாங்கிற குத்ததுக்கு பெலிக்ஸின் தூக்கி உள்ளே போட்டிங்க. இப்போ உங்களுக்கு என்ன அடுத்து தேவைப்படுது? அந்த புகைப்பட கருவி எவன் கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சா அவனையும் போய் கைது பண்ணுவீங்க, அதானே? அதுவும் ஃபெலிக்ஸை எங்கே வச்சு கைது பண்ணிக்கிறீங்க? டெல்லியில் வச்சு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வரவே மாட்டாரா? சரி, அதை விட இவ்வளோ வேகத்தை கட்டுறீங்களே. என்னைக்காவது தமிழர்கள் ஆந்திராவில் செம்மரம் வெட்ட போனாங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்கல்ல, கைதாக பண்ணாங்க, அடித்து கொன்னாங்கல்ல, அந்த வழக்குக்கு இங்கேருந்து துப்பாக்கி தூக்கிட்டு போய் 4 பேரை ஆந்திராவில் கைது பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பதி போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு 4 பேரை தமிழ் பேசுகிறான்னு பிடிச்சி காதுக்காக வச்சான்ல, அன்னைக்கு அறிக்கை கூட கொடுக்காதவர் உங்கள் முதல்வர். இப்போ இதுக்கெல்லாம் தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் இவங்க மாநிலம் தாண்டி போய் வீரத்தை காட்ட மாட்டாங்க. ஆனால் அவதூறு பேசுனதுக்கு மாநிலத்தை தாண்டி போய் வீரத்தை காட்டுறது